பாக்கியலட்சுமி சீரியலோட 6 ஆண்டு பயணம் ஆனால் கடைசியில் இப்படின்னு சொல்லிட்டு கண்கலங்க நேஹா வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதனோட ஃபுட்டேஜ் தான் இது. பிடிச்சிருந்தா மறக்காமல் கடைசி வரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. அப்போ வந்து நான் இங்கே தான் காலில் இருந்தேன், வீட்டில் சித்தியோட பொண்ணு பிறந்திருக்கு அப்படின்னு இங்கே இருக்கும்போது தான் சொன்னாங்க. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபிள் பிளேசஸ் ஃபார் மீ. எப்பவுமே மறக்க முடியும். ஹாய் சார். ஹாய்டா. கடைசியா கேரக்டர்ல போடுற அவுட்ஃபிட்ஸ் இதுதான். ஜெனி, அமிர்தா, நீனியா ஒன்னா நாங்க எல்லாம் ஷார்ட் கம்ப்ளீட் பண்றோம். ஷார்ட் பாக்கியலட்சுமி சீரியலில் இனியாவை நடித்த நேஹா தன்னோட உருக்கமான பதிவை அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு டேக் போட்டு பண்ணியிருக்காங்க. என்னென்னா 6 வருஷமாக நடந்த இந்த பாக்கியலட்சுமி சீரியல் இதோட நிறைவுக்கு வருது. இது ஒரு நாடகம் மட்டும் இல்லை, இது ஒரு பெரிய குடும்பம். வாழ்நாள் முழுவதும் என்னோட நினைவுகள் இதோட சேர்ந்து போய்கிட்டே இருக்கும். பாக்கியலட்சுமி சீரியல் ஒரு திட்டம் இல்லை, அது ஒரு பெரிய வீடு. ஃபஸ்ட்டு டேக்லேருந்து கடைசி நிறைவு நாள் வரை நான் இங்கே தான் வளர்ந்துருக்கேன், வாழ்ந்திருக்கேன், சிரிச்சிருக்கேன், அழுதுருக்கேன். என்னோட தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் சக நடிகருக்கும் மற்றும் திரைக்கு பின்னாடி இருந்த ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் என்னை ஆதரித்ததற்கும் என்னை செதுக்கியதற்கும் என் விரிவான குடும்பமாக மாறியதற்கும் நன்றின்னு ரொம்ப எமோஷ்னலாக பதிவு போட்டிருக்காங்க. நீங்கள் எனக்கு ஒரு உலகத்தையே கொடுத்துருக்கீங்க, அதை நான் எப்போவுமே போட்டுருவேன்னு படக்குழுவினர் எல்லாருமே அவங்க ரொம்பவுமே நன்றி சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. செட்டில் எனக்கு ரொம்பவும் பிடிச்சமான ஒருவரை நான் மிக மோசமாக தவறிட்டேன். லட்டு யாரை மிஸ் செய்கிறான்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு சொன்னாங்க. இனியா கதாபாத்திரத்தில் அவங்களோட குடும்பத்தில் லட்டுன்னு இவங்களை கூப்பிடுவாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பிரியா விடை சொல்வது ஒரு அற்புதம் போல உணர்றேன், ஆனால் அவங்க சொல்வது போல எல்லாமே நகர வேணும். நினைவுகள் மற்றும் அன்பால் நிறைந்த இதயத்தோட நான் இனியாவா விடைபெறுகிறேன்னு போட்டிருக்காங்க.